500 பிசி ஏன்சியன்ட் பெர்சியன் கிங்ஸ் வந்து ஹீட்டை சமாளிக்க ஐஸ்கிரீம் உருவாக்குறாங்க. எப்படின்னா ஐஸ், ஹனி அண்டு ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் போட்டு, அது ஒரு சில இடத்துல மில்க்கும் போட்டிருக்காங்க. இப்போ நார்மல் ஐஸ்கிரீம் மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முகலாய மன்னர் அக்பர் காலத்தில் ஐஸ், இந்த அதே மில்க், இந்த பாதாம் பிஸ்தாலாம் சேர்த்து ஒரு கூம்புலையோ இல்லை மண்பாண்டத்திலையோ வச்சு செஞ்சுருக்காங்க. அதுதான் மட்கா குல்ஃபி, ஒரு நார்மல் குல்ஃபி நம்ம கோன் ஷேப்பில் சாப்பிட்றது. அது பிற்காலத்தில் மதுரை சுல்தானேட் இருந்தாங்க ஒரு 50 வருஷம். அதுக்கப்புறம் அந்த டைம் வந்தது ஜிகர்தண்டா. அது பிற்காலத்தில் மதுரையில் முஸ்லீம்ஸு நிறைய கடை வச்சாங்க. அதான் மதுரை ஜிகர்தண்டான்னு ஃபேமஸ் ஆச்சு. இப்படி தான் ஐஸ்கிரீம் உலகம் ஃபுல்லாக பரவிச்சு. தேங்க்யூ. ஹிஸ்ட்ரி ஆஃப் ஐஸ்கிரீம். சம்மரில் யாருக்கெல்லாம் ஐஸ்கிரீம் சாப்பிட பிடிக்கும்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக்